வணக்கம் அண்ட் வெல்கம் டு லேர்ன் வித் ஹேமா. நான் ஹேமாராஜன் உங்களுக்காக ஹிந்தி பிரச்சார் சபா எக்ஸாம் போர்ஷன்ஸை இங்கே சொல்லி தந்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி பிராத்மிக்கில் 5th லெசன் வரைக்கும் வந்துட்டோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சஹி யா கலத். பிராத்மிக் எக்ஸாமில் ரோமன் லெட்டர் 7ல் இந்த போர்ஷன்ஸ் வரும். ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சஹி யா கலத் லிக்கியே. சஹினா என்ன? ட்ரூ, அதாவது சரி. கலத் அப்படின்னா ஃபால்ஸ், தவறு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சென்டென்சஸை படிச்சுட்டு அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா இல்லை தப்பான ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு எழுதணும். கத்தியாவில் ப்ரோஸ் லெசன்ஸ் 1 to 3, அதாவது ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ்லேருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எவ்ரி லெசனுக்கு பின்னாடி 5 சென்டென்சஸ் இருக்கும். ஸோ டோட்டலி 15 சென்டென்சஸ் நீங்கள் படிக்கணும். இதுக்குண்டான ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் 205 இருக்கும், போய் பாருங்கள். எக்ஸாமில் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் 4 கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆன்சருக்கும் 1 மார்க். ஸோ டோட்டல் 4 மார்க்ஸ். இப்போது நான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே ப்ளூ கலரில் உங்களுக்கு சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அது நீங்கள் அந்த சென்டென்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மீனிங்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான ஆன்சர் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் படிச்சிடணும். ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் ஜஸ்ட்டு சஹி இல்லைன்னா கலத் இவ்வளோ தான் எழுதணும் நீங்கள் எக்ஸாமில். சிம்பிள். இப்போ ஃபஸ்ட் லெசன், पेशेवर. किसान खेत जोतते हैं. किसान खेत जोतते हैं. किसानना यार फार्मर. खेत फील्ड நிலம். जोतते हैं ப்ளோவிங் சொல்கிறோம் இல்லையா, அதாவது உழுவுறது. கிசான் கேத் ஜோத்தே ஹேன். விவசாயிகள் நிலத்தை உழுகிறார்கள். ஃபார்மர்ஸ் ப்ளோ த ஃபீல்டு அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. கரெக்டாக தப்பாது? சரிதானே? அப்போ ஆன்சர் என்ன வரும்? சஹி. கிசான் கேத் ஜோத்தே ஹேன், சஹி. கிசான் கேத் ஜோத்தே ஹேன், சஹி. அடுத்தது, मकान बनाने वाले को जुलाहा कहते हैं. मकान बनाने वाले को जुलाहा कहते हैं. மக்கான்னா என்ன? வீடு, பில்டிங், அது நமக்கு தெரியும். மக்கான் பனானே வாலே அப்படின்னா யார்? வீடு கட்டுறவங்க, இல்லைன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜுலாஹா கெஹத்தே ஹேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜுலாஹானா யார்? வீவர். கீழே 3rd சென்டென்ஸில் வரும் பாருங்கள் அந்த மீனிங். வீவர்னா யார்? தறி நெய்கிறவங்க, நெசவாளர்கள், அவங்கள தான் ஜுலாஹா சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? பில்டிங் கட்டுறவங்க நெசவாளர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக தப்பா? அது தப்பு. அதனால ஆன்சர் என்ன வரும் இதுக்கு? கலத். மக்கான் பனானே வாலே கோ ஜுலாஹா கெஹத்தே ஹேன். கலத். மக்கான் பனானே வாலே கோ ஜுலாஹா கெஹத்தே ஹேன். கலத். சரி, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அப்போ மக்கான் பனானே வாலேக்கோ என்ன சொல்கிறது? அவரை ராஜ் அப்படின்னு கூப்பிடுவோம். மக்கான் பனானே வாலேக்கோ ராஜ் கெஹத்தே ஹேன், அதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது கலத் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், जुलाहे करघों पर कपड़े बुनते हैं. जुलाहे करघों पर कपड़े बुनते हैं. जुलाहे, ஜுலாஹானா யார் சொன்னேன்? வீவர், நெசவாளர். ஜுலாஹே அப்படின்னா ப்ளூரலில் வருது, வீவர்ஸ், நெசவாளர்கள். கர்கா, கர்கா அப்படின்னா அந்த தறி சொல்கிறோம் இல்லையா, நெய்கிற தறி, தறி லூம் அப்படின்னு இங்கிலீஷில். கர்கோம் பர் கப்படே பூன்தே ஹேன். கப்படே புன்னா அப்படின்னா துணி நெய்கிறது. கப்படா அப்படின்னா துணி, கப்படே புன்னா துணி நெய்கிறது. வீவிங் க்ளோத்ஸ். இங்கே என்ன சொல்ல வராங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில்? வீவர்ஸ் ஆர் வீவிங் க்ளோத்ஸ் ஆன் த லூம்.
நெசவாளர்கள் தறியில் துணி நெய்கிறார்கள். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா தப்பா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சஹி. இதுக்கு ஆன்சர் என்ன? சஹி. जुलाहे करघों पर कपड़े बुनते हैं. सही. जुलाहे करघों पर कपड़े बुनते हैं. सही. आभूषण बनाने वाले को बढ़ी कहते हैं. आभूषण बनाने वाले को बढ़ी कहते हैं. ஆபூஷன் அப்படின்னா என்ன? மீனிங்கில் படித்தோம். ஜுவல்ஸ், நகை. ஆபூஷன் பனானே வாலே, நகைகளை செய்கிறவங்க. தோஸ் ஹூ மேக் ஜுவல்ஸ். படி கஹத்தே ஹேன். படி அப்படின்னு சொல்கிறது தப்பு. படின்னா யார்? கார்பெண்டர். ஆனால் ஆபூஷன் பனானே வாலேக்கோ கார்பெண்டராக சொல்லுவோம். அது தப்பு தானே. மர வேலை செய்கிறவங்க தானே கார்பெண்டர். ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. ஆபூஷன் பனானே வாலேக்கோ படி கஹத்தே ஹேன். கலத். ஆபூஷன் बनाने वाले को बड़ी कहते हैं. गलत. அப்போது ஆபூஷன் बनाने वाले நகை செய்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? சோனார். கீழே கொடுத்துருக்கேன் ப்ளூவில், சோனார். சோனார் அப்படின்னா அந்த தங்க வேலைப்பாடு, தங்க நகைகள் செய்கிறவங்க பேர் தான் சோனார். அடுத்தது, லோஹார் லோஹே கே சாமான் பனாத்தே ஹேன். லோஹார் அப்படின்னா யார்? இரும்பு வேலை செய்கிறவங்க. லோஹே கே சாமான் அதாவது அயனில் வேலை பார்க்குறவங்க. அயன் மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த அயன் வச்சு வேலை பண்ணுறவங்க. லோஹே கே சாமான் அதாவது லோஹா அப்படின்னா இரும்பு, இரும்பு பொருட்கள் செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸ்க்கு. லோஹார் லோஹே கே சாமான் பனாத்தே ஹேன். இந்த சென்டென்ஸ் கரெக்டாக தப்பா? இது சஹி. லோஹார் லோஹே கே சாமான் பனாத்தே ஹேன். சஹி. லோஹார்னா யார்? பிளாக் ஸ்மித். சோனார்னா யார்? கோல்ட் ஸ்மித். திருப்பியும் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன். किसान खेत जोतते हैं. सही. मकान बनाने वाले को जुलाहा कहते हैं. गलत. जुलाहे करघों पर कपड़े बुनते हैं. सही. आभूषण बनाने वाले को बढ़ी कहते हैं. गलत. लोहार लोहे के सामान बनाते हैं. सही. सेकेंड लेसन, हमारा घर. महेश का घर नया है. நயானா என்ன? புதுசு. யூ. மகேஷ் கா கர் நயா ஹை. இது சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் சஹி. மகேஷ் கா கர் நயா ஹை. சஹி. महेश का घर नया है. सही. महेश के घर में 4 कमरे हैं. महेश के घर में 4 कमरे हैं. இதுக்கு என்ன மீனிங்? மகேஷினுடைய வீட்டில் 4 அறைகள் உள்ளது. தேர் ஆர் 4 ரூம்ஸ் இன் மகேஷஸ் ஹவுஸ் அப்படின்ற மீனிங் வருது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கலத். அந்த லெசன் ரீட் பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளோ கம்ரா இருக்குது மகேஷ் வீட்டில். 5 கம்ரே, 5 ரூம்ஸ் இருக்கான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 4 கம்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கலத். மகேஷ் கே घर में 4 कमरे हैं. गलत. மகேஷ் கா தோஸ்த் அசோக் ஹே. அந்த லெசன் ரீட் பண்ணால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மகேஷோட ஃப்ரெண்டு யார்? அசோக். மகேஷ் கா தோஸ்த் அசோக் ஹே. சஹி. மகேஷ் கா தோஸ்த் அசோக் ஹே. சஹி. பகீச்சா छोटा और असुंदर है. பகீச்சா என்ன? கார்டன். छोटाना ஸ்மால், அசுந்தர்னா அக்லி. என்ன சொல்ல வராங்க? அந்த வீட்டில் இருக்கிற தோட்டம் சோட்டா சிறியது மற்றும் அழகற்றதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. த கார்டன் இஸ் ஸ்மால் அண்ட் அக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியான சென்டென்ஸ் கிடையாது. பகீச்சா छोटा और असुंदर है. गलत. பகீச்சா छोटा और असुंदर है. गलत. ஆனால் லெசனில் என்ன எழுதியிருக்கு? பகீச்சா எப்படி இருக்கான்? படா और சுந்தர் है. பிக் அண்ட் பியூட்டிஃபுல். சரிங்களா? இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லாஸ்ட் ஒன். नारियल के पेड़ ऊंचे हैं.
நாரியல் கே பேட் அப்படின்னா கோக்னட் ட்ரீஸ். ஊஞ்சே அப்படின்னா டால். உண்மைதானே அது? கோக்னட் ட்ரீஸ் எப்படி இருக்கும்? நல்லா டாலாக வளரும் தானே, நல்லா உயரமாக வளரும். நாரியல் கே பேட் ஊஞ்சே ஹேன். தென்னை மரங்கள் உயரமாக உள்ளது. நாரியல் கே பேட் ஊஞ்சே ஹேன் சஹி. இப்போ ஃபஸ்ட்லேருந்து படிக்கலாமா? மகேஷ் கா घर नया है सही. महेश के घर में 4 कमरे हैं गलत. महेश का दोस्त अशोक है सही. बगीचा छोटा और असुंदर है गलत. नारियल के पेड़ ऊंचे हैं सही. थर्ड लेसन कन्याकुमारी. कन्याकुमारी भारत के उत्तरी छोर पर है. कन्याकुमारी भारत के उत्तरी छोर पर है. கன்னியாகுமாரி பாரதத்தின் உத்தரி சோர். உத்தர்னா என்ன? வடக்கு. சோர்னா மூலை. கன்னியாகுமாரி பாரதத்தின் வடக்கு மூலையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமாரி இஸ் ஆன் த நார்தர்ன் டிப் ஆஃப் இந்தியா. இது தப்பானது தானே? கன்னியாகுமாரி எங்கே இருக்குது? தெற்கு மூலையில் இருக்குது. சதர்ன் டிப் அதில் தான் இருக்குது கன்னியாகுமாரி. ஸோ இது கலத். कन्याकुमारी भारत के उत्तरी छोर पर है गलत. कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है. कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है. கன்னியாகுமாரியில் 3 சமுத்திரனா என்ன? கடல். 3 சமுத்திரம் 3 கடல்களின் சங்கமம்னா என்ன? ஒன்று சேர்வது. சங்கமம் ஆகிறது, நடக்கிறது. இன் கன்னியாகுமாரி 3 ஓஷியன்ஸ் மர்ஜ் டுகெதர் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். கரெக்டாக இல்லையா? கரெக்டு. ஏன்னா அரேபியன் சி, இந்தியன் ஓஷியன், பே ஆஃப் பெங்கால் இந்த 3 சீஸும் அங்கே ஒன்று சேருது கன்னியாகுமாரியில். அதுதான் அங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது சஹி. कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है सही. कन्याकुमारी में स्वामी विवेकानंद का स्मारक भवन है. कन्याकुमारी में स्वामी विवेकानंद का स्मारक भवन है. கன்னியாகுமாரியில் சுவாமி விவேகானந்தரின் ஸ்மாரக் பவன் அப்படின்னா என்ன? நினைவிடம், மெமோரியல் பிளேஸ் உள்ளது. தேர் இஸ் சுவாமி விவேகானந்த்ஸ் மெமோரியல் பிளேஸ் இன் கன்னியாகுமாரி. உண்மையா இல்லையா? இது சஹி. कन्याकुमारी में स्वामी विवेकानंद का स्मारक भवन है सही. देवी कन्याकुमारी का मंदिर नया है. கன்னியாகுமாரி தேவி கன்னியாகுமாரியின் மந்திர்னா என்ன? கோவில். புதியது, அதாவது இப்போ தான் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. தேவி கன்னியாகுமாரிஸ் டெம்பிள் இஸ் நியூ ஒன். இது தவறானது. ஏன்னா தேவி கன்னியாகுமாரியோட கோயில் ரொம்பவும் பழசு, புராதனமான கோயில். அதனால் இது தவறான சென்டென்ஸ். தேவி கன்னியாகுமாரி கா மந்திர் நயா ஹே கலத். देवी कन्याकुमारी का मंदिर नया है गलत. चट्टान पर संत तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है. चट्टान पर संत तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है. चट्टाना पारे, पारे मीது संत तिरुवल्लुवर, முனிவர் திருவள்ளுவர், சேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, முனிவர் திருவள்ளுவரின் மூர்த்தி சிலை, ஸ்தாபித் ஹே சிலையை அங்கே நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. சேஜ் திருவள்ளுவர்ஸ் ஸ்டாச்சு இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த ராக் அப்படின்றது தான் இதோட மீனிங். இது உண்மையா இல்லையா? உண்மை. அதனால் இது சஹி. चट्टान पर संत तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है सही. रिकैप. कन्याकुमारी भारत के उत्तरी छोर पर है गलत. कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है सही. कन्याकुमारी में स्वामी विवेकानंद का स्मारक भवन है सही. देवी कन्याकुमारी का मंदिर नया है गलत. चट्टान पर संत तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है सही. அவ்வளோதான். 15 சென்டென்சஸ் முடிஞ்சிச்சு. எல்லா சென்டென்சஸையும்
நல்லா ரீட் பண்ணுங்கள், பல முறை ரீட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு சஹியா கலத்னு ஆன்சர் எழுதுங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பல முறை நீங்கள் ரீட் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்கள் ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும், லெட்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் வெக்காபுலரியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஹிந்தி வந்து ஈஸியாக பேசலாம், நீங்கள் படிக்கலாம். அதனால் திருப்பி திருப்பி ரீட் பண்ணி பாருங்கள். இது வெரி வெரி ஈஸி போர்ஷன்ஸ். இதில் மார்க்கை கோட்டை விட்டுறாதீங்க. இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பாய்.